முதல் 14 நாளுக்கு முதல் அறிக்கையை தாக்கல் செய்வார் ரிப்போர்ட். அந்த அறிக்கையிலே தான் எந்த சட்டத்துக்கு கீழே, அதாவது பயங்கரவாத சட்டத்தின் பிரிவின் கீழே இவர் தவறு செய்திருக்கிறார் என்று அவர் அறிக்கை தாக்கல் செய்தால் பிணையை பற்றி கதைக்க முடியாது. எங்கத்தனை கூறினாலும் நீதிபதிக்கு, அதாவது முதற்தர நீதிபதிக்கு, மேஜிஸ்ட்ரேட் நீதிபதிக்கு பிணை வழங்கும் அதிகாரம் இல்லை. அவர் ரபர் ஸ்டாம்ப் மாதிரி தான், அவர் டேட்டா போட மட்டும்தான் செய்யலாம். முக்கியமான விடயம் என்னவென்றால், ஜசிகரனுடைய மனைவிக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அவரை காதலித்து அவரை திருமணம் செய்ய இருந்தவரையும் கைது செய்தார். எந்த காரணமும் இல்லை அவரை கைது செய்தார். 2022ஆம் ஆண்டு பயங்கரவாத சட்டத்தின் திருத்தம் கொண்டு வரும் திரைக்கும் யாரை கைது செய்தாலும் இப்பொழுது தடுப்பு காவல் இருக்கிறது. தடுப்பு காவலில் வைத்து விசாரித்துத்தான் அவர்கள் குற்ற ஒப்புதல் வாக்குறுதி பெற்றுக் கொள்வார். ஏனென்றால் அந்த தடுப்பு காவலுக்கு ஒருவரும் செல்ல முடியாது, கேள்விக்குட்படுத்த முடியாது. வெளிநாட்டு நாணயங்கள் அனுப்புவதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்ததாக கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் ஒரே ஒரு வழக்கு எனது பாரியார் தான் தாக்கல் செய்திருந்தார் உயர் நீதிமன்றத்திலே. அந்த வழக்கிலே பிணை வழங்கப்பட்டது வரலாற்றில். மற்றபடி பிணை வழங்கும் அதிகாரம் சட்டமா அதிபர் வழங்கினால் வழிய மற்றபடி ஒருவருக்கும் பிணை வழங்கும் அதிகாரம் கிடையாது. போலீசார் வாக்குறுதி வழங்குவார்கள், நீ இப்படி கொடுத்தால் முன்னே விடுதலை செய்வோம், நாங்க சொல்றது எழுதித்தான், நீங்க சொல்றது எழுது, உன்னை விட்டுரும் என்று ஆர்லையும் போல சொல்லல. எந்த ஒரு தண்ட விடுதலை தான் பார்ப்போம். அவ அந்த அடிப்படையில் அவர் தமிழால் எழுதி கொடுத்த குற்றொப்புதல் வாக்குமூலம் விசாரணைக்கு வந்த பொழுது தேர்தல் வந்துவிட்டால் தமிழ் தேசியம் வந்துவிடும், பற்று வந்துவிடும். தமிழ் தேசிய பற்று வந்தவுடனே நிச்சயமாக அந்த தமிழ் தேசியத்துக்காக எங்கள் உயிரை இழந்த இளைஞர்கள் அவர்களை நினைவு கூறுவார்கள். தேர்தல் வந்து அதன் பிறகு 2006ஆம் ஆண்டு பத்திரிகையிலே அவர் 2 கட்டுரைகளை எழுதியதற்காக திசநாயகத்துக்கு 2008ஆம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்தார்கள். 2 வருடத்துக்கு பிறகு 2.5 வருடங்கள். அப்படின்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கூறியவர்களையும் கொண்டு வரலாம். விஜயகலா மகேஸ்வரன் கைது செய்யப்பட்டார் 2018ஆம். அவர் வெளிப்படையாக கூறினார், பாதுகாப்பு செயலாளருக்கு முன்னுக்கே, அமைச்சருக்கு முன்னுக்கே கூறினார், இப்பொழுது யாழ் நகரிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் அதிகரித்திருக்கின்றது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. ஆனால் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே அவ்வாறு சட்டங்களும் சீர்குலையவில்லை. விடுதலை புலிகளை குறிப்பிட்டார். அதற்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். 2006ஆம் ஆண்டு பொங்கு தமிழ் நிகழ்விலே உரையாற்றியதாக ஜெர்மனியிலே உரையாற்றியதாக அன்றைய பாராளுமன்ற ஜெயானந்தமூர்த்தி, அரிநேந்திரன், கஜேந்திரன் அவர்களுக்கும் ஆஸ்திரேலியாவிலே செய்தாக உரையாற்றியதாக சிவாஜிலிங்கத்துக்கும் வழக்கு தாக்கல் செய்தார். இங்கே ஒரு படிதை பார்க்க வேண்டும் என்னவென்றால், உங்களுக்கு எல்லோருக்கும் நினைவிருக்க யாழ்ப்பாண மேயராக இருந்த திரு மணிவண்ணன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எல்டிடி காவல்துறையினரின் நீல நிற சீருடையை யாழ்ப்பாண மாநகர சபை சுற்றுச்சூழல் பணிக்குழுவினருக்கு அதே ஒத்த சீருடையை வழங்கியதாக அவரையும் கைது செய்தார். மேயர் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 120 பிரிவொன்று இருக்கக்கூடியதாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள ஏன் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும்? அந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கம் அவர்கள் தடுத்து வைத்து சிறையை வைப்பது. கூறி வந்தவர்கள் அனைவருமே அவர்களுக்கு 120 பிரிவுகளே கொடுக்கப்பட்டது. 120 பிரிவுக்கு நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு பிணையோட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பயங்கரவாத சட்டத்தை தாக்கல் செய்தால் நீதிமன்றத்துக்கு பிணை வழங்கும் அதிகாரம் இல்லை. அதே நான் கூறியது அவர்களை 120 பிரிவுகளை போட்டது சரியா விளையாண்டது வாதம் அல்ல. அந்த நியாயம் இந்த இளைஞருக்கு இல்லை. பயங்கரவாத சட்டத்தை நீக்க போறது இல்லை. எந்த அரசு வந்தாலும் பயங்கரவாத சட்டத்தை பேரை மாற்றுமே தவிர, நான் 45 ஆண்டுகளாக இருந்தால 45 ஆண்டுகள் முடிந்து விட்டது, 42 அனுபவத்தில் கூறுகிறேன், பயங்கரவாத சட்டத்தை அரசியலுக்காக நீக்குவோம் என்று கூறுவார்களே தவிர ஒரு காலம் நீக்க மாட்டார்கள் என்பதை எங்களது உறவுகள் மனதில் வைத்திருக்க வேண்டும். குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்து காலை இல்லை. அதை விட மோசமானது என்றால் நீதிமன்றத்துக்கு வந்தால் கால வரையறை இல்லை. அதனால் 10-15 வருஷங்கள் போனது. ஆனால் இப்பொழுது அந்த திருத்த சட்டம் மூலம் வந்தது, அதை தெளிவுபடுத்தப்படுகிறது. திருத்த சட்டம் மூலம் வந்தது 1 வருடத்துக்குள்ளே விசாரணை முடிவடைந்து வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் மேல் நீதிமன்றத்திலே, அல்லது விடுதலை செய்ய வேண்டும். மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யாவிட்டால் மேல்முறை நீதிமன்றத்திலே பிணை வழங்க முடியும். அது மட்டுமில்லை,
இன்னும் ஒரு விஷயமாது என்ன கூறுகிறது என்றால் வழக்கு தினசரி நடக்க வேண்டும். அதுவும் அந்த அந்த அதுவும் இருந்தது. அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள். ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், தனிப்பட்ட ரீதியில் நான் கூற வேண்டிய விஷயம்தான், எங்களுக்கு எதிரி வெளியே இல்லை, தமிழ் இனத்துக்கு எதிரி உள்ளே தான் இருக்கிறார். அது மட்டும் என்னால் கருத முடியும். அதை புரிந்து கொண்டால் சரி. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணியும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்படுகின்ற போது அதிகளவான வழக்குகளை கையாண்டு பல தேர்ச்சி பெற்ற இந்த வழக்கு தொடர்பான ஒரு நிபுணத்துவமுடைய ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய KV தவராசா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். உங்களுக்கும் நிலத்திலும் புலத்திலும் வாழும் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்று சொன்னால் உங்களுடைய பெயரும் உங்களுடைய பாரியார் திருமதி கௌரி சங்கரி தவராஜா அவருடைய பெயரையும் தவிர்த்து விட்டு பயங்கரவாத தடை சட்டத்தை பார்க்க முடியாது. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கும் வரைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த விடயம். ஆனாலும் கூட நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள், சொல்லிசை கலைஞன் சங்கீதனுடைய கைது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அவருடைய கைதுக்கான காரணமாக கூறப்படுவது பயங்கரவாதத்தை மீள் எழுச்சி செய்ய முற்பட்டார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஆனாலும் கூட நீங்கள் கடந்த காலங்களில் பல வழக்குகளை கையாண்டிருக்கின்றீர்கள். அதிலிருந்து இந்த விடயத்துக்கு போகலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், நிச்சயமாக 20 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு மூத்த ஊடகவியலாளர் திசநாயம் இருக்கின்றார். அதே கால பகுதியிலே 2 விடயங்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக திசநாயம் அவர்களுக்கு 20 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. ஜசீகரன், வளர்மதி இருவருக்கும் உங்களுடைய தலைமையில் இடம்பெற்ற வாதத்தின் பின்னர் 2 வருடங்களின் பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. 20 வருடம் சிறை ஒருவருக்கு வழங்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச அவருக்கு பொது மன்னிப்பு வழங்குகின்றார். பின்னிட்ட நாட்களில் அவரின் ஆட்சி காலத்திலே தான் அவர் கைது செய்யப்படுகின்றார். குறிப்பாக 2(1)H என்ற அந்த வழக்கு விவகாரத்தின் அடிப்படையிலே ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. அவர் அந்த இலங்கையிலே குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் கட்டுரை எழுதினார் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த வழக்கு பற்றி சொல்லுங்களேன். பலருக்கு இது தெரியாமல் இருக்கும். இந்த 2 பேருடைய பிணை, ஒருவருடைய 20 வருட கடூழிய சிறை தண்டனை. ஒரு சிறிய மாற்றம் ஒன்று என்னவென்றால், மூவரும் வந்து ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால், திசநாயகம் நோர்த் ஈஸ்டர்ன் மந்த்லி என்ற சஞ்சிகை மூலமாக சில கட்டுரைகளை வரைந்ததாக, அது இனங்களுக்கிடையே குரோதத்தை ஏற்படுத்தும் கட்டுரை வரைந்ததாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனா அதே போன்று அந்த அந்த நோர்த் ஈஸ்டர்ன் மந்த்லியை அந்த 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 மாத சஞ்சிகையை வெளியிடுவது ஈக்குவாலிட்டி கிராபிக்ஸ் என்ற அச்சகம். ஈக்குவாலிட்டி கிராபிக்ஸினுடைய பணிப்பாளர் தான் ஜசீகர். அந்த ஜசீகரனும் அப்பொழுது சக்தி டிவியிலே பணியாற்றிய வளர்மதியும் கைது செய்யப்பட்டார்கள். 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி. 7ஆம் தேதி மறுதினம் அவர்களை பார்வையிட சென்ற திசநாயகம் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஆகவே மூவரும் கைது செய்யப்பட்டது. ஒருவர் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஜசீகரனுடைய மனைவிக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அவரை காதலித்து அவரை திருமணம் செய்ய இருந்தவரையும் கைது செய்தார். எந்த காரணமும் இல்லை அவரை கைது செய்திருக்க. முதலாவது விடயம். மற்ற விடயம் என்னவென்றால், இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்ட பிறகும் இவர்கள் 3 பேருக்கும் எதிராக அவர்கள் தடுப்பு காவல்துறை பெற்று அவர்களை தடுத்து வைத்தார். வளமையாக பயங்கரவாத தடுப்புகளே இது நடந்தது யுத்த காலத்திலே 2008ஆம் ஆண்டு. கைது செய்யப்படுபவர்கள் எல்லாம் பயங்கரவாத சட்டத்திலே 2022ஆம் ஆண்டு வரைக்கும் புதிய, அதாவது திருத்தம் ஒன்று 12ஆம் இலக்கம் 2022ஆம் ஆண்டு பயங்கரவாத சட்டத்தின் திருத்தம் கொண்டு வரும் வரைக்கும் யாரை கைது செய்தாலும் இப்பொழுது தடுப்பு காவல் இருக்கிறது. தடுப்பு காவலில் வைத்து விசாரித்துத்தான் அவர்கள் குற்றொப்புதல் வாக்குறுதி பெற்றுக் கொள்வார். ஏனென்றால் அந்த தடுப்பு காவலுக்கு ஒருவரும் செல்ல முடியாது, கேள்விக்குட்படுத்த முடியாது. அந்த தடுப்பு காவல் உத்தரவு
பாதுகாப்பு செயலாளர் தான் இந்த தடுப்பு காவல்துறை வழங்குவார். அது நீதிமன்றத்திலையும் கேள்விக்குட்படுத்த முடியாது. ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும், மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் கூறப்படும். சட்டமா அதிபருக்கு மட்டும்தான் பிணை வழங்கும் அதிகாரம் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது, எந்த நீதிமன்றம் கிடையாது. ஒரே ஒரு வழக்கு மட்டும் நாங்கள் 1999 இப்ப கேபிட்டல் டிவியினுடைய பணிப்பாளர் ராஜன் அவர்களை கைது செய்தார்கள். அந்த வழக்கிலே மட்டும், அதாவது வெளிநாட்டு நாணயங்கள் அனுப்புவதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்ததாக கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் ஒரே ஒரு வழக்கு எனது பாரியார் தான் தாக்கல் செய்திருந்தார் உயர் நீதிமன்றத்திலே. அந்த வழக்கிலே பிணை வழங்கப்பட்டது வரலாற்றில். மற்றபடி பிணை வழங்கும் அதிகாரம் சட்டமா அதிபர் வழங்கினால் வழிய மற்றபடி ஒருவருக்கும் பிணை வழங்கும் அதிகாரம் கிடையாது. ஆகவே அந்த பிணை வழங்கும் அதிகாரம் எப்படி மாறுபட்டது என்பதை மீண்டும் பார்ப்போம். அதே வேளையிலே இவர் 3 பேரையும் கைது செய்து தடுப்பு காவலை வைத்து அவர்கள் தங்களுக்கு தேவையானது குற்றொப்புதல் வாக்குறுதி பெற்றுக் கொள்வார். இது பலமே நடக்கின்றது. தடுப்பு காவலை வச்சு போட்டு குற்றொப்புதல் வாக்குறுதி தாக்குதல் நடத்தி இது நடத்தி செய்யாத குற்றங்கள் எல்லாம் செய்து ஒரு குற்றொப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த குற்றொப்புதல் வாக்குமூலம் தான் ஒரு 100 வழக்கு எடுத்தால் 95 வழக்குகளே பிரதான சாட்சியமாக தாக்கல் செய்யப்படும். வேறு சாட்சியங்கள் இல்லை. ஆனால் இங்கே நடந்த விடயம் என்னவென்றால், திரு திசநாயகத்திடம் குற்றொப்புதல் வாக்குமூலம் கேட்டிருக்காங்க. அவர் ஆங்கிலத்தில், எல்லாமே ஆங்கிலம் தான். ஆனால் சரியான அறிவுரை கிடைக்கவில்லையோ தெரியவில்லை அவருக்கு. ஜசீகரனை கைது செய்தவுடன் எனது பாரியார் உடனடியாக சென்று உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை மனித உரிமை மீறல் தாக்கல் செய்தார். தாக்கல் செய்து அந்த வழக்கு அந்த மனு விசாரணைக்கு வரும் பொழுது எங்களுடைய கட்சிக்காரரான ஜசீகரன் தாக்கப்பட்டுள்ளார் என்ற விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வந்தவுடன் நீதிமன்றம் ஜேஎம்ஓக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் சொல்லி சட்ட வைத்திய அதிகாரிக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்படி உத்தரவிட்டது. அவருக்கு அங்கே காயங்கள் இருந்ததை நாங்கள் நிரூபித்தோம். சர்டிபிகேட் வந்தது. அதன் பிறகு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே அவரை அழைத்து வந்த பொழுது நான் அவரிடம் கூறினேன், நேரடியாக நீதிமன்றத்துக்கு கூறுங்கள் உங்களுக்கு தாக்குனது என்று சொல்லி. அவரும் நிசாந்த அப்புவாராய்ச்சி என்ற நீதிபதி தான் தலைமை நீதிபதியாக இருந்தார். அவரும் உடனடியாக உத்தரவிட்டார், ஜாசீகரனை கொண்டு சென்று சட்டவாதிகாரி முன் நிறுத்துங்கள், பரிசோதிக்கவும். அங்கேயும் அழைக்க வந்தது. விடயம் என்னவென்றால் சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை, சரியாக செயல்பாடுகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் திசநாயகத்தை பொறுத்தவரையிலே அவருக்கு எதிரான பலமான சாட்சி, அவரை ஒரு குற்றொப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது மட்டுமில்ல, தமிழிலால் தன் தாய்மொழியினால் தன் கையாலே எழுதி அந்த குற்றொப்புதல் வாக்கத்தை கொடுத்திருக்கிறார். குழப்பமாக இருக்கிறதே. அவருக்கு தமிழ் பேச முடியாது, அவரால் தமிழ் தொடர்பில் எழுதுவது கடினமாக இருந்திருக்கும். அந்த குற்றொப்புதல் வாக்குமூலம் எப்படி தமிழில் இடம்பெற்றிருந்தது? அவர்கள் கூறியிருப்பார்கள். போலீசாருடைய எத்தனையோ 40-45 வருஷமாக போலீசாருடைய நான் பல தெரிந்திருக்கிறேன். அவர்களை குறித்து விசாரணை செய்திருக்கிறேன். அவர்கள் வழக்குகளோ செய்திருக்கிறோம். அப்படி பார்க்க போனா போலீசார் வாக்குறுதி வழங்குவார்கள், நீ இப்படி கொடுத்தால் முன்னே விடுதலை செய்வோம், நாங்க சொல்றது எழுதிட்டேன், நீங்க சொல்றதை எழுது, உன்னை விட்டுரும் என்று யாரிலையும் போல சொல்லல. எந்த தண்ட விடுதலை தான் பார்ப்பான். அவ அந்த அடிப்படையில் அவர் தமிழால் எழுதி கொடுத்த குற்றொப்புதல் வாக்குமூலம் விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றம் அந்த குற்றொப்புதல் வாக்குத்தை சுயமாக கொடுக்கப்பட்ட சான்றாக ஏற்றுக்கொண்டது. நான் 4000 வழக்குகள் செய்திருப்பேன், ஒரு 2000 குற்றொப்புதல் வாக்குமூலம் செய்திருப்பேன். ஒரே ஒரு குற்றொப்புதல் வாக்குமூலம் தான் என்னை பொறுத்தவரைக்கு அரசு சார்பாக போனது. அதுவும் களத்துறையிலே அந்த வழக்கிலே அந்த விசாரணை சரியா நடைபெறவில்லை, குண்டு தாக்கல் நடைபெற்றதுக்கு விசாரணை நடத்தவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து எடுத்து அவரும் விடுதலையார். ஆனா இங்கே என்ன விடயம் என்று சொன்னால், திசநாயகம் அவர்கள் சரியாக வழிநடத்தப்படவில்லை என்பது தெளிவாக விடயம். அது மட்டுமல்ல,
மஜிஸ்ட்ரேட் கோர்ட் நீதிமன்றத்திலே நான் முறையிடும் பொழுது திசநாயகம் அமைதியாக இருந்தார். சொல்லியிருக்கலாம். இல்ல, இங்க ஒரு குழப்பம் இருக்கின்றது அல்லவா? அவரோடு கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது, அவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இல்ல, அங்கே ஒரு தவறு நான் சொல்ல மறந்து விட்டேன். பிணை அல்ல வழங்கவில்லை, விடுதலை. இருவரும் விடுதலை. எப்படி பயங்கரவாத தடை சட்டத்திலே விடுதலை என்பது அசாத்தியம். ஆனால் இருவர் விடுதலை, அந்த கட்டுரையை பிரசுரித்தவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். கட்டுரை எழுதியவருக்கு 20 வருட கடவுளிய சிறை தண்டனை என்றால் அங்கே அவர்கள் அந்த அந்த வழக்கு விவகாரத்திலே, திசநாயம் விவகாரத்திலே என்ன இடம்பெற்றது அவருடைய கடவுளிய சிறை தண்டனை? அதுதான் நான் கூறினேனே. அதாவது நான் யாரையும் குறை கூறவில்லை, யாருடைய அவர்கள் வழக்கறிஞரை யாரை பற்றி நான் குறை கூறவில்லை. சில செயல்பாடுகளை இப்பொழுது அதே மாதிரிதான் கலதாரி பொம்புலாஸ் கேஸும். பொம்புலாஸ் அது என்னுடைய துணைவியார் அவரை கைது செய்யப்பட்டு ஒரு கிழமையிலேயே அடிப்படை மனித உரிமை தாக்கல் செய்தார். தாக்கல் செய்து அவர் உடனடியாக கூறினால் இவருக்கு அரசியல் கைதிக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் உண்டு என்றும் கூறி, அதே போல பயங்கரவாத அவர்கள் அதே குறிப்பிட்டு கூறினார், குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பதற்கு எனது கட்சிக்காரர் அவர் விரும்பவில்லை என்பதை அறிவுறுத்தார். அவர் அன்று விடுதலையாவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது. ஆகவே ஒரே வழக்கில் 20 வருடங்கள் ஒருவருக்கு தீர்வு 2 வழக்காக தாக்கல் செய்தார்கள். திரு சுமந்தர் அவர்கள் வடிவாக கூறியிருந்தார். நான் சில விடயங்களை விட்டுவிட்டார், அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் அவருக்கு 2 குற்றச்சாட்டு பத்திரங்கள் 2 நீதிமன்றங்களே தாக்கல் செய்யப்பட்டது ஒரே காலகட்டத்தில். பழமையாக ஒரே ஒத்த தன்மையை கொண்டிருந்தால், குற்றம் தொடரப்பட்ட குற்றமா இருந்தால், ஆனால் நீதிமன்றத்திலே அவரை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் கொண்டு வரும் பொழுது 3 பேரை ஒன்றாகத்தான் கொண்டு வருவார். ஆனால் மேல் நீதிமன்றத்திலே 2 வழக்காக தாக்கல் செய்தார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 வழக்காக தாக்கல் செய்துவிட்டு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை மட்டும் படித்த நண்பர் சுதந்திரம் அவர்கள் கூறுவது போல தவற விட்டிருப்பார் நினைக்கின்றேன். எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. ஒரு குற்றச்சாட்டு மட்டும் சுமத்தவில்லை. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்துக்களே மட்டும் ஒரு திசநாயத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை. அவர் மீது மேலதிகமாக மேலும் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. அதுல அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னார், அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரைக்கும் முதல்ல நார்த் ஈஸ்டர்ன் மந்த்லி அதாவது என்ற ஊடகத்தின் மூலம் என்ற சஞ்சிகையின் மூலம் 2 கட்டுரைகள் வரைந்ததாக, அதுவும் 2006ஆம் ஆண்டு கட்டுரைகள் வரைந்ததுக்காக 2008ஆம் ஆண்டு கைது செய்தார்கள். அது நண்பர் சுதந்திரன் கூறியிருந்தார் 2 வருடங்களுக்கு பிறகு. அப்படி என்றால் நான் இந்த ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், மறந்து விடுவேன். சொல்ல வேண்டும் என்றால், உள்ளூராட்சி தேர்தல் வரும் பொழுது இப்பொழுது NPP அரசாங்க வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் பல விடயங்களை கூறினார்கள். தேர்தல் வரும் பொழுது தமிழர்களும் விடுதலை புலிகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அங்கஜன் ராமநாதன் போன்றவர்களும் கடந்த காலங்களிலே தமிழில் எழுச்சி பாடல்களை தேர்தல் மேடைகளிலே ஒலிபரப்பினார்கள். தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் மேடைகளிலே தேசிய தலைவருக்கு வெங்கல சிலை வைப்போம் என்றெல்லாம் பாடல்கள் ஒலிக்கப்பட்டது. ஆனால் இப்போது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூறுகின்றார், அது எங்களுக்கு தெரியாது, அது ஆதரவாளர்களின் வேலை என்கின்றார். இந்த பாடல்கள் எம்மால் ஒளிபரப்பப்பட்டவை அல்ல. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அந்த டைமுகளில் வர்றது எந்த கட்சிக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் எங்களது இப்போ வீடியோக்களை எடுத்து படங்கள் செய்து வருகிறார்கள். அந்த பாடல்களுக்கும் பல்வெட்டுத்துறையில் நடைபெற்ற அந்த பாடலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறான பாடல்களை எனது முக புத்தகத்தில் பதிவு செய்யவில்லை. கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், நீங்கள் கூறியது போல எல்லோருக்கும் தெரிந்த விடயம், தேர்தல் வந்துவிட்டால் தமிழ் தேசியம் வந்துவிடும், பற்று வந்துவிடும். தமிழ் தேசிய பற்று வந்தவுடனே நிச்சயமாக அந்த தமிழ் தேசியத்துக்காக தன் உயிரை மட்டுமல்ல, எங்கள் உயிரை இழந்த இளைஞர்கள் அவர்களை நினைவு கூறுவார்கள். தேர்தல் வந்து அதன் பிறகு
அதை பற்றி கதை இல்லை. ஆகவே இப்பொழுது என்ன கூற வருகிறேன் என்று சொன்னார், 2006 பத்திரிகையிலே அவர் 2 கட்டுரைகளை எழுதியதற்காக திசநாயகத்துக்கு 2008 அதாவது 2008 ஆச்சரியமான விடயம் என்னவென்று சொன்னால், 2008 திசநாயகத்துக்கு போய் திசநாயகத்துக்காக வழக்கு தாக்கல் செய்தார்கள். 2 வருடத்துக்கு பிறகு 2.5 வருடங்கள். அப்படின்னா உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கூறியவர்களையும் கொண்டு வரலாமே. அதாவது திசநாயகத்துக்கு 2 வருடங்களுக்கு பின்னர் தான் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது என்றால், இப்போது உள்ளூராட்சி சபை காலப்பகுதியிலே பாடல் ஒளிபரப்பியாளர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை, சட்ட ரீதியாக இல்லையா? நிச்சயமாக செய்ய முடியும். அது மட்டுமல்ல, ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், இங்கே நாங்கள் கூற வேண்டும். என்னென்றால், இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்களும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களும் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்றால், நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த பயங்கர தடை சட்டத்திலே தான் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. யாருக்கு இந்த பயங்கர சட்டம் பாய்கிறது, யாருக்கு பாயவில்லை, அவர்கள் எந்தெந்த அதாவது சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்று கூறினாலும் அது மாறுபடுகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. யாருமே தனிப்பட்ட ஒரு அல்ல. உதாரணமாக நான் பார்ப்போமே, 2006 பொங்கு தமிழ் நிகழ்விலே உரையாற்றியதாக ஜெர்மனியிலே உரையாற்றியதாக அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்தமூர்த்தி, அரிநேந்திரன், கஜேந்திரன் அவர்களுக்கும் ஆஸ்திரேலியாவிலே செய்ததாக உரையாற்றியதாக சிவாஜிலிங்கத்துக்கும் வழக்கு தாக்கல் செய்தார். இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால், அவர் சரி அந்த தாக்கல் செய்த விடயத்தை நாங்கள் ஒரு வருகிறேன் சொன்னார். அதாவது 2 பிரிவுக்கு கீழே தாக்கல் செய்தார்கள். ஒன்று அரசியலமைப்பை 157 கீழையும், இன்னொன்று பிரிவு 120 பிரிவு பொது சட்டத்துக்கு கீழே வார ஒரு பிரிவு. அதுவும் இப்பொழுது 2H1 என்று பயங்கரவாதத்தில் உள்ள பிரிவும் அதுவும் ஒரே தன்மையை கொண்டிருக்கின்றன. ஆக 120 பிரிவு கீழே தாக்கல் செய்யப்பட்டால் பிணை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உண்டு. ஆனால் பயங்கரவாத சட்டங்களை தாக்கல் செய்தால் பிணை வழங்கும் அதிகாரம் 2022 12ஆம் இலக்க சட்டம் வரும் வரை பிணை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது. ஆக எங்கே பார்க்க வேண்டும் என்றால், 154 பிரிவு 1 கீழே தாக்கல் செய்தார்கள் அரசியலமைப்பு. அதை நான் ஆஜராகினேன். அங்கே 2 விடயத்தை நான் எடுத்துவேன். 120 பிரிவையும் அங்கே உட்புகுத்திருந்தார்கள். 120 பிரிவு வெளிப்படையாக கூறுகிறது என்றால், உள்நாட்டிலே ஒரு பிரச்சனையை கிளறியிருந்தால், உள்நாட்டிலே இடங்களுக்கிடையே ஒரு முரண்பாட்டை கொண்டு வந்திருந்தால் இந்த 120 பிரிவு சரி. ஆனால் அவர்கள் ஜெர்மனியிலே பொங்கு தமிழ் உரையாற்றியதும் ஆஸ்திரேலியாவில் உரையாற்றியதும் கொண்டு வர முடியாது. ஆனால் இறுதியாக அந்த வழக்கு சட்டமா அதிபர் சாட்சியம் இல்லை என்று வித்ரோ பண்ணினார். அவர்கள் 4 பேரும் விடுதலை ஆனார். இந்த 120 பிரிவு பற்றி நான் கூறுகிறேன். அது நடந்தது 2006 அதன் பிறகு ஒரு விடயத்தை நான் பார்க்க வேண்டும். விஜயகலா மகேஸ்வரன் கைது செய்யப்பட்டார் 2018 அவர் என்ன கூறினார்? அவர் வெளிப்படையாக கூறினார், பாதுகாப்பு செயலாளருக்கு முன்னுக்கே, அமைச்சருக்கு முன்னுக்கே கூறினார். அது ஒரு வரவேற்கக்கூடிய விடயம். கூறினார், இப்பொழுது யாழ் நகரிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் அதிகரித்திருக்கின்றது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. ஆனால் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே அவ்வாறு சட்டங்களும் சூழ்நிலையவில்லை. விடுதலை புலிகளை குறிப்பிட்டு கூறினார். அதற்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அதற்கு தாக்கல் செய்த வழக்கம் பொது சட்டத்துக்கு கீழே 120 பிரிவு கீழே தான் தாக்கல் செய்யப்பட்டது. கொழும்பிலே தாக்கல் செய்யப்பட்டது. அன்றைய தினம் அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அன்றைய தினமே நான் வாதாடி ஒரு 1.5 மணித்தியாலங்களுக்குள்ளே அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டார். ஆக இங்கே நான் கூற வருவது என்ன என்று சொன்னால், இந்த 120 பிரிவு இருக்கக்கூடியதாக அப்பொழுது அதே இதையும் பார்த்து விடுவோம். அதே போல 2018 பிறகு 2021 உங்களுக்கு எல்லோருக்கும் நினைவிருக்கிறார்கள், யாழ்ப்பாண மேயராக இருந்த திரு மணிவண்ணன் அவர்கள் மீது
ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அந்த குற்றச்சாட்டிலே எல்டிடி காவல்துறையினரின் நீல நிற சீருடையை யாழ்ப்பாண மாநகர சபை சுற்றுச்சூழல் பணிக்குழுவினருக்கு அதே ஒத்த சூழ்நிலை வழங்கியதாக, சீருடையை வழங்கியதாக அவரையும் கைது செய்தார். மேயர் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல். அவருக்கும் முதலில் பயங்கர வேறு பிரிவாளர் கைது செய்யவில்லை, சாதாரண பிரிவாளர் இல்லை, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பயங்கரவாத டிஐடியால டெரரிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டால தான் கைது செய்வார்கள். விஜயகலாம் அதுதான். ஆனால் கைது செய்த பிறகு அவரை வவுனியாக கொண்டு சென்றார்கள். அவர்கள் கூறினார்கள் புலிகளை மீள் உருவாக்குறதுக்கு அந்த சீருடையை, நீல சீருடையை வழங்கியது. ஆனால் அவருக்கும் 120 பிரிவுக்கு கீழே தான் வழக்கு தாக்கல் செய்தார். பிணை கிடைத்தது. அவர்களுக்கு கிடைத்த விஷயம் மிகவும் நல்ல விஷயம், நான் இல்லையே கூறவில்லை. ஆனால் அது மட்டும் இல்லை, சிவாஜிலிங்கம் அவர்களை 2021ஆம் ஆண்டு விளக்கேற்றினார் என்ற ஒரு குற்றச்சாட்டிலே அவருக்கும் வழக்கு தாக்கல் செய்தார். அவருக்கு எதிராக மேலிபுரத்தில் தாக்கல் செய்தார்கள். அவரை கைது செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு சுயினம் காரணமாக 2-3 முறை நாங்கள் நீதிமன்றத்துக்கு அறிவித்தோம். அதன் பிறகு அவருக்கு பிணை கிடைத்தது. அப்ப ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த அதே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் 2020ஆம் ஆண்டு நடந்த விஷயம் மறந்து விட்டேன். நான் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஆஜராகினேன். எங்களுடைய உதயன் பத்திரிகையின் நிர்வாக பணிப்பாளர் சரவணபவன் அவருடைய என்னென்றால் அந்த பிறந்த நாள் பிரபாகரனுடைய பிறந்த தினத்துக்கு முன்னிட்டு அந்த பிறந்த தினத்தை 2020ஆம் ஆண்டு நினைக்கின்றேன். இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருடைய உதயன் பத்திரிகையிலே பிரபாகரனுடைய படத்தை பிரசுரித்து அதோடு அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் போட்டதாகத்தான் கூறப்பட்டது. இங்க என்ன விடயம் என்று சொன்னால், அதற்காக வழக்கு தாக்கல் செய்தார்கள் யாழ் நீதிமன்றத்தில். ஆகவே ஏற்கனவே போலீசார் உத்தரவு பெற்றிருந்தார்கள், யார் எவருமாயிருந்தாலும் பிரசுரிக்க கூடாது, அதே போல பிரசுரிக்க கூடாது என்ற ஒரு வேண்டுதலை அவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்வைத்தபடிதான் கனம் நீதிபதி அவர்கள் ஒரு கட்டளை வழங்கியிருந்தால் பிரசுரிக்க கூடாது என்று. ஆனால் உதயன் பத்திரிகை பிரசுரித்து அந்த அடிப்படையிலே 2 குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்தார்கள். ஒன்று 120 இனங்களுக்கிடையே முரண்பாடு ஏற்படுத்த பிரபாகரன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்ததாக. 2வது நீதிமன்றத்தில் கட்டளையை மீறினபடியால் நீதிமன்ற கட்டளை சட்டத்திற்குள்ளே 55 பிரிவுகளே ஒரு வழக்கு. நான் நீதிமன்றத்தில் எடுத்து கூறினேன், இப்படி விளைவாக எடுத்த இந்த வழக்கில் ஈடுபட்டது எடுத்து கூறுவேன். இந்த 120 பிரிவுக்கு கீழே தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள், இதுக்கு பிணை வழங்க முடியும். ஆனால் 120 பிரிவு என்ன கூறுவது என்றால், இனங்களுக்குடைய ஒரு முரண்பாடு ஏற்பட வேண்டும். ஆனால் ஒரு முரண்பாடும் ஏற்படவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை, ஒன்றுமே இல்லை முரண்பாடு. ஆகவே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அந்த தீர்ப்பை நாங்கள் குறிப்பிட வேண்டும். என்றால் சிசிரகுமார வகல தந்திரி எதிர் அட்டர்னி ஏஜி SCFR 768/2009. இந்த தீர்ப்புல கூறப்பட்டிருக்கின்ற சுப்ரீம் கோர்ட்ல கூறப்பட்டு 120 பிரிவுக்குள்ள தண்டனை குற்றம் போகிறதா இருந்தால் போதுமான சாட்சியம் இருக்க வேணும். இந்த விடயங்களை நான் கூறுவதற்கு நோக்கம் என்னவென்றால், உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் கூறியிருந்த 2 விடயங்களை நான் முக்கியமாக தெளிவுபடுத்த வேண்டும். 120 பிரிவு இருக்கக்கூடியதாக பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள ஏன் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும்? அந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கம் அவர்கள் தடுத்து வைத்து சிறையை வைப்பது. நான் கூறி வந்தவர்கள் அனைவருமே அவர்களுக்கு 120 பிரிவுகளே கொடுக்கப்பட்டது. 120 பிரிவுக்கு நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு பிணையோட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பயங்கர சட்டத்துக்களை தாக்கல் செய்தால் நீதிமன்றத்துக்கு பிணை வழங்கும் அதிகாரம் இல்லை.
அது நான் கூறுவது அவர்களை 120 பிரிவுக்குள்ளே போட்டது சரியா பிழையாண்டது வாதம் அல்ல. அந்த அந்த நியாயம் இந்த இளைஞருக்கு இல்லை. இப்பொழுது சொல்லிசை கலைஞர் சங்கீதனை பயங்கர தடைச்சட்டத்துக்கு போட்டிருக்கார்கள். என்ன முடியும்? ஆம், அந்த அந்த சட்ட ஏற்பாட்டை பார்த்தீர்கள் என்றால் 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் 3G பிரிவின் கீழ் குற்றமாக அமைவதனால் சந்தேக நபர் 3/6/2026 அன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டு 17/6/2026 வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டார். இதற்கிடையில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் களியாட்ட நிகழ்வுகள் பாடல்கள் பாடுவதை இலங்கை போலீசார் தடை செய்துள்ளதாக சில சமூக ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்புவோர் அவ்வாறான செய்திகள் பொய்யானவை என்றும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இவருக்கு 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் 3G பிரிவின் கீழ் தான் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அதைத்தான் இப்ப என்னவென்றால் இப்பொழுது அந்த பிரிவும் என்ன ஒரு சொல்றது? பாடல் பாடிய இளைஞனுக்கு 120 கீழ் தாக்கல் செய்திருக்கலாம் தானே. அங்கே ஏற்கனவே எல்லாரும் அரசியல்வாதிகள் எல்லாம் அதிகமானவர்கள் சமூக செயல்பாடுகள் எல்லாம் பல பேர் இது கருத்து கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த விவரத்தை கூறியதோட நான் மீண்டும் கூற விரும்பவில்லை. அங்க என்னவென்றால் அவர் பாடிய பாடல் எங்கே இருக்கின்றது? இனங்களுக்குள்ள குறைதம் ஏற்படுறது அப்படித்தான் போலீசார் இருக்கிறது என்று சந்தேகித்தால் கூட இந்த பிரிவை ஏன் பயன்படுத்த வேண்டும்? நிச்சயமாக அதைத்தான் நான் கேட்கிறேன். பயங்கரவாத சட்டத்தை ஒழிப்போம் என்று ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது வெளிப்படையாக கூறுகிறேன். அரசியலுக்கு அப்பால் சில விடயங்களை நாங்கள் உண்மையாக வெளிப்படையாக கூற வேண்டும். பயங்கரவாத சட்டத்தை நீக்க போறது இல்லை. எந்த அரசு வந்தாலும் பயங்கரவாத சட்டத்தை பேரை மாற்றுமே தவிர, நான் 45 ஆண்டுகளாக எடுத்தால 45 ஆண்டுகள் முடிந்து விட்டது. முதலாவது வழக்கிலிருந்து இப்பொழுது ஒரே ஒரு வழக்கு மட்டும் இருக்கின்றது. காலி நீதிமன்றத்திலே காலி துறைமுகத்தை தாக்கிய வழக்கு இருக்கிறது. அதிலும் பிணை எடுத்து விட்டேன். அவருடைய வழக்கு மட்டும்தான் இருக்கிறது. 47 அனுபவத்துல கூறுகிறேன். பயங்கரவாத சட்டத்தை அரசியலுக்காக நீக்குவோம் என்று கூறுவார்களே தவிர ஒரு காலம் நீக்க மாட்டார்கள் என்பதை எங்களது உறவுகள் மனதில் வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு எதிராக பாய்ந்த அதே சட்டம் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்றால், இலங்கையில் உள்ள சட்டங்களிலே ஒருவரை தடுத்து வைக்கிறதுக்கு பயங்கரவாத சட்டத்தை தவிர வேறு சட்டம் இல்லை. ஒரு வருடம் தடுத்து வைக்க முடியும். பாதுகாப்பு செயலாளர் முடியும். இப்பொழுது அவர்கள் பக்கத்து நியாயம் அவர்கள் கூற மாட்டார்கள். அவர்களுக்கு அரசியல் எதிரிகளை தடுத்து வைக்க வேண்டுமாயிருந்தால் பயங்கரவாத சட்டத்தை பாய்க்கத்தான். ஆனால் நீங்கள் இளங்குமரன் மற்றும் ரஜீவன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றவருடைய அறிக்கையை பார்த்திருப்பீர்கள். அந்த ரஜீவன் அவருடைய அறிக்கையிலே ஜனாதிபதி அனுரகுமார அவர்கள் இலங்கையில் மீண்டும் யுத்த சூழ்நிலை உருவாகாது என்றும் புலிகள் அமைப்பு போன்ற ஆயுத இயக்கங்கள் மீள உருவாக்கும் வாய்ப்பு இல்லை என்றும் தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சில பாடல்கள் அல்லது கலை வெளிப்பாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவை ஆயுதத்தை உருவாக்குகின்றன என்று வாதிடுவது யதார்த்தத்துக்கு புறம்பான அணுகுமுறை. கலை, இலக்கியம் மற்றும் இசை என்பவற்றை மக்களின் வரலாறு, நினைவுகள், உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்த சமூக பிரதிபலிப்பாகும். அவற்றை குற்றச்சாட்டுகளுக்காக பதிலாக அவை தோன்றுகின்றன சமூக மற்றும் அரசியல் பின்னணிகளை புரிந்து கொள்வதை முக்கியமாகும் என்று யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் குறிப்பிடுகின்றார். இன்றைய தினம் இளங்குமரன் குறிப்பிடுகிறார், இந்த விடயம் தொடர்பில் நாம் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இந்த விடயத்தை நாங்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் என்றால் கைது செய்தது யார்? ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள நீதிமன்றத்துக்கு இப்பொழுது புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்ட பிறகு அதையும் பேச வேண்டும். அதை பிறகு பேசுவோம். பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே பிணை வழங்கும் அதிகாரம், அதாவது ஒரு வருஷத்துக்கு முந்தி என்றால் பிணை வழங்கும் அதிகாரம் சட்டமா அதிபருக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது ஒரு வருஷம் வழக்கு நடக்காம கைது செய்யப்பட்டு அவருடைய வழக்கு தாக்கல் செய்ய முடியாவிட்டால் புதுசாக வந்த 2012ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க 22ஆம் ஆண்டு திருத்தத்தை சட்டம் மூலம் வந்துதான் 2022 தான் மேல் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறது. அதாவது நீதிபதிகளுக்கும் அதிகாரம் வழங்கி இருக்கிறது. நீதிபதிகள் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை பார்வையிட அந்த காலப்பகுதியில் அதனை நீங்கள் ஊடரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் ஆதரித்த போது
அன்றைய நாட்களில் பல அரசியல்வாதிகள், சட்டத்திரைகள், இன்று இருக்கக்கூடிய தமிழ் சட்டத்திரைகள் பலரும் அதனை கடுமையாக எதிர்த்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும் வெளிப்படையாக, நான் அது கொள்கை ரீதியாக பயங்கர தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று நேற்றில் 45 ஆண்டுகளாக அவர்களுடைய வேதனை, துயரங்கள், துன்பங்களை நேரம் சந்தித்தவர். அது எத்தனையோ உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே வழக்காடுகள், அது நீண்ட பட்டியல், அதுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டமாக, திருத்த சட்டமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்பொழுது நான் கூறினேன், நான் அரசியலில் பேச வரவில்லை, அது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே எடுத்து கூறினேன், இந்த சட்டத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கூறிய ஒரே ஒரு, திருத்த சட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கூறிய ஒரே ஒருவன் நான் தான். அதற்கு பல எதிர்ப்புகள். ஆனால் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும், அந்த சட்ட மூலத்தை எப்படி நாங்கள் ஆதரித்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த சட்ட மூலம் நிறைவேறப்படும். நிச்சயமாக நிறைவேறியது பெரிய விடயம். அதனால் ஒரு 75ல 125 கைதிகள் பிணையிலே செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவை எல்லாம் அது சட்டம் நிறைவேறாமல் இருந்திருந்தால் இன்றும் அதே கதைதான், 18 மாதம் தடுத்து வைக்க முடியும். அந்த சட்டம் நிறைவேறினபடியாத்தான் இன்றைக்கு பிணை வழங்கும் அதிகாரம் சட்டமா அதிபரோட தன்னிச்சையாக பிணை வழங்கும் அதிகாரம் இருந்த சட்டமா அதிபருடைய அந்த அதிகாரத்தை நீதிமன்றத்துக்கு அந்த திருத்த சட்டம் வழங்கியது. அது மட்டுமல்ல, தடுப்பு காவல் உத்தரவிலே தடுத்து வைக்கிறவரை சித்திரவதை செய்வார்கள். சித்திரவதை செய்தால் வாக்குமூலம் எடுப்பார்கள். ஆனால் அந்த தடுப்பு காவலை தடுத்து வைப்பவர்களை சட்டத்தரணி, அவருடைய அரசியல் கைதியினுடைய சட்டத்தரணி சென்று பார்வையிட முடியும். அதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி நீதிபதி ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அங்கே விஜயம் செய்து அந்த கைதிகளுடைய நலம் விசாரிக்க வேண்டும். அப்போ இந்த நல்ல விடயங்கள் எல்லாம், அது மட்டுமல்ல, ஒரு வருடத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யாவிட்டால் முந்தி பயங்கர சட்டத்திலே என்னென்றால் முக்கியமான விடயம், கைது செய்து விசாரணை நடத்த கால அளவு இல்லை. எத்தனையோ வருடங்கள் நான் வழக்காடி வழக்கில் 15 வருஷம் 18 வருஷம் வழக்காடி இருக்கிறேன், பல நூற்றுக்கணக்கான வழக்குகள். அப்போ கைது செய்ததுக்கு ஒரு காலம் இல்லை, விசாரணை செய்வதற்கு ஒரு காலம் இல்லை. அதெல்லாம் விசாரணை செய்து சட்டமாதிபருக்கு போனது பிறகு சட்டமாதிபர் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்து காலம் இல்லை. அதை விட மோசமானது என்றால் நீதிமன்றத்துக்கு வந்தால் கால வரையறை இல்லை. ஆனா அதனால் 10-15 வருஷங்கள் போனது. ஆனால் இப்பொழுது அந்த திருத்த சட்டம் மூலம் வந்தது, அதை தெளிவுபடுத்த வேண்டும். திருத்த சட்டம் மூலம் வந்தது ஒரு வருடத்துக்குள்ளே விசாரணை முடிவடைந்து வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் மேல் நீதிமன்றத்திலே, அல்லது விடுதலை செய்ய வேண்டும். மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யாவிட்டால் மேல்முறை நீதிமன்றத்திலே பிணை வழங்க முடியும். ஆகவே அது மட்டுமில்லை, இன்னும் ஒரு விசேடமானது என்ன கூறுகிறது என்றால், வழக்கு தினசரி நடக்க வேண்டும். அதுக்கும் அதுக்கும் இருந்த அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள். எங்களுக்கு வார நன்மைகளை நாங்கள் பார்க்க, அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுக்காகத்தான் அரசியல். இன்று வரைக்கும் எத்தனையோ போராட்டம் நடத்தினார்கள். பயங்கர சட்டத்தை நீக்கப்பட மாட்டாது என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன். அது நீக்கப்பட வேண்டும் என்பதை உள்மனம் கூறினாலும் கூட வெளிப்படையாக பார்க்கப்பட்டால் இன்று போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், கொள்ளையர்கள், கொலைகாரர்கள், அவர்களை கூட பயங்கர சட்டத்தை தடுத்து வைத்துதான் இருக்கிறார்கள். இந்த சட்டத்தான் பார்க்கிறார்கள். அதையும் பார்க்க வேண்டும். அரசியல் எதிரி அந்த புத்துவத்துக்கு வரந்தனைக்கும் எவ்வளவு கூறினார்கள், யாரு கூறவில்லை. அதை நீக்குவோம். அதனால் பாதிக்கப்பட்டவர் அவர்களுக்காக வேண்டி 91ஆம் ஆண்டு நான் ஜேவிபிக்காக நீதிமன்றத்தில் ஆஜரானார். எத்தனை கைதிகளுக்காக. இது அந்த மக்கள் விடுதலை முன்னணிக்கு தெரியுமா? KV தவராசா அவர்கள் அன்று ஆஜரானார்கள். அவருடைய பாரியார் வழக்குகள் தொடர்பான நகல்களை தயார் செய்தார் என்று. அதான் இப்ப 35 வருஷம் அப்படி பிறந்திருக்க மாட்டார் இப்ப இருக்கிறவர்கள். ஆனால் அதை நேரே கண்டவர் என்ன
ஆனால் இப்போது இருபத்தி நீங்கள் கூறிய விடயத்திலிருந்து ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில், அதாவது இப்போது சங்கீதனுடைய கைது பிணை நோக்கி நகரப் போகின்றது, அல்லது பிணைக்கான வாய்ப்புகள் நோக்கி எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்ற வேளையிலே சட்டமாதிபருக்கு பிணை வழங்கும் அதிகாரம் உண்டு என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். இப்போது அவருக்கான அடுத்த தவணை வருகின்ற போது சட்டமாதிபர் இந்த விடயம் தொடர்பில் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை அல்லது கடுமையான எதிர்வினை ஆற்றவில்லை என்றால், அவர் தரப்பில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத போது அந்த பிணைக்கான சாத்தியக்கூறுகள் நீதிமன்றத்திலே தெளிவாக இருக்கின்றதா, அல்லது அந்த 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 விடயத்தில் ஏதாவது தாமதங்கள்? இப்போது என்ன விடயம் என்று சொன்னால், சங்கீதனுடைய கைது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களாக இருக்கலாம், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகமாக இருக்கலாம், சர்வதேச சமூகமாக இருக்கலாம், ஒரு எதிர்ப்பலை ஏற்படுத்தி விட்டது. அப்படியாயின் உங்களுடைய கூற்றின் அடிப்படையில் வருகின்ற தவணையில் அல்லது ஒரு விசேட வழக்காக அதனை முன்னர் விசாரித்து பிணைக்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக தென்படுகிறதா? ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்ற உரையாடலில் முக்கியமான விடயம் சொல்லிசை செல்வன் சங்கீதனுடைய கைது. ஆகவே நாங்கள் யதார்த்தமாக பார்க்க வேண்டும், இது எப்படி கையாள்வது. அரசியலுக்கு அப்பால் அரசியல் ஒரு பக்கம் வைப்போம். அந்த கலைஞனை விடுதலை செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். ஒரு விடயத்திலும் அது சட்டத்தின்படி, அதாவது பயங்கரவாத சட்டத்துக்களே கைது செய்யப்பட்டால் ஒரு நீதிமன்றத்துக்கு பிணை வழங்கும் அதிகாரம் இல்லை, மேல் நீதிமன்றத்துக்கும் பிணை வழங்கும் அதிகாரம் இல்லை. அப்படி எத்தனை பேர்கள் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு வருஷத்துக்கு பிறகு. ஆனால் அந்த நிலையிலே இப்பொழுது என்ன செய்ய முடியும் என்பது ஒரு விடயத்தை நாங்கள் பண்ண வேண்டும். என்னவென்றால் 2 விடயங்களை நாங்கள் கையாளும். ஒரு விடயங்களை அரசியல் ரீதியாக இவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எப்படி கையாள்வது? அவர் செய்த குற்றம் இதுதான் என்று சொன்னால் நீங்கள் சொல்றது அவர் பாடல் பாடியது குற்றம், அதுக்குத்தானே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஆகவே 2000 உள்ளூராட்சி மன்ற தொடர்ச்சியாக எத்தனையோ பேர் பாடல் பாடி, எத்தனையோ தேர்தலுக்காக பண்ணி, எத்தனையோ பயங்கரவாத சட்டத்துக்கு உள்வாங்க வேண்டிய விடயங்கள் எத்தனையோ செய்யப்பட்டும் அவர்கள் மீது எந்த சட்டமும் பாயவில்லை. அதனை கருத்திலே கொள்ள வேண்டும், அதை கூற வேண்டும். இது ஒருவர் இருவருடைய ஆசைக்காக வேண்டி அவர்கள் ஒருவரை கண்டிக்க கூடாது. அதுக்குத்தான் நான் கூறினேனே, அரசியல்வாதிகள் குறை சொல்லவில்லை. அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கும் அந்த முன்னுரிமை சாதாரண ஒரு மகனுக்கு. என்னால் அரசியல் இருந்தாலும் மக்களால் தெரிவு செய்யப்படுறவர், மக்களுக்குள்ள உரிமைதான் அரசியல்வாதிக்கு இருக்கிறது. அந்த சலுகை அதே தான் இருக்கிறது. நான் கூறிய பட்டியலை எடுத்து பாருங்கள். நீங்கள் நாங்கள் கூறிய பட்டியலில் ஏற்கனவே கூறியிருந்தேன், 120 பிரிவுகளே 6 தாக்கல் செய்தது, 6 பிழை கொடுத்தாரு. ஆனால் ஒரு பொதுமகன் கைது செய்யப்படும் பொழுது அந்த 120 பிரிவு இல்லையே. அது என்ன நியாயம் என்று தான் கேட்கிறேன். இதற்கு மறுபடியும் சொல்ல முடியாது. உதாரணம் பிரபாகரனுடைய படத்தை பிரசுரித்தார். பிரபாகரன் வெளிப்படையாகவே பிரபாகரனுடைய ஆட்சி இருந்தால் இந்த இது இருக்க முடியாது, இந்த செயல்பட நல்ல விடயம், அது இல்லைன்னு கூறவில்லை. அங்கே வழங்கப்பட்ட அந்த 120 பிரிவு பொது சட்டத்துக்கு கீழே. இந்த பொது சட்டம் யாருக்கு? அதான் பொது சட்டம் என்றது. அந்த பிரிவுகளை மணிவண்ணன் அவர்களை கைது செய்து போட்டு 120 பிரிவுக்கு கீழே தான் தாக்கல் செய்துதான் பிணை வழங்கினார்கள். நடந்த விஷயத்தை நாங்கள் கதைக்க வேண்டும். மணிவண்ணன் வழங்கியது நல்ல விடயம், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அந்த நல்ல விடயங்களை இங்கேயும் பாவிச்சு அவர்களுக்கு பிணை வழங்குங்கள். இப்போது மீண்டும் நான் கேட்கின்ற வினா என்னவென்று சொன்னால், இந்த விடயம் ஒரு பெரும் பேசு பொருளாக மாறிய பின்னர் சட்டமாதிபர் இந்த விடயம் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பினையோ அல்லது எதிர்வினையினையோ ஆற்றாது விடுகின்ற சூழ்நிலை ஒன்று இப்போது தென்படுவதாகத்தான் ஊடக பார்வையில் இருக்கின்றது.
அப்படி ஒரு நிலைப்பாடு வருமாக இருந்தால், அல்லது அப்படி ஒரு உங்களுடைய அனுபவத்தில் கேட்கின்றேன். இந்த விவகாரம் அதிக அளவில் பேசப்படுகின்றது. உங்களுக்கும் முன்னரே ஞாபகம் இருக்கும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 56 பேர் தொல்லியல் பொருட்களை அல்லது தொல்லியல் அடையாளங்களை சேதப்படுத்தினார்கள் என்கின்ற ஒரு வழக்கு வந்த போது அந்த விடயத்திலும் தொல்லியல் திணைக்களத்தின் சார்பில் ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றப்படவில்லை. அதுபோன்று இந்த விடயத்திலும் ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றாது விட்டால் அந்த இளைஞனுக்கான பிணை தெளிவாக தென்படுகிறதாக எடுத்துக்கொள்ளலாம். அங்கேதான் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், முதலாவது அது அறிக்கை, ஏதாவது ஒரு விடயத்தை என்னவென்றால், முதல் 14 நாளுக்கு முதல் அறிக்கையை தாக்கல் செய்வார் ரிப்போர்ட். அந்த அறிக்கையிலே தான் எந்த சட்டத்துக்கு கீழே, அதாவது பயங்கரவாத சட்டத்தின் பிரிவின் கீழே இவர் தவறு செய்திருக்கிறார் என்று அவர் அறிக்கை தாக்கல் செய்தால் பிணையை பற்றி கதைக்க முடியாது. எங்கத்தனை கூறினாலும் நீதிபதிக்கு, அதாவது முதற்தர நீதிபதிக்கு, மேஜிஸ்ட்ரேட் நீதிபதிக்கு பிணை வழங்கும் அதிகாரம் இல்லை. அவர் ரபஸ்டா மாதிரி தான், அவர் டேட்டை போட மட்டும்தான் செய்யலாம். இல்ல, அதுதான் சட்டம். அப்ப அந்த 14க்கு பிறகு அவர்கள் ஒரு ஃபர்தர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணினால், மேலதிக அறிக்கை ஒன்று ஃபைல் பண்ணினால், என்னால் அவர் ஃபைல் பண்ணினதை வித்ட்ரா பண்ண மாட்டார்கள். இவர்கள், நான் கூற வேண்டியதில்லை, அவர் அறிக்கையை தாக்கல் செய்தால் 120 பிரிவுகளை தாக்கல் செய்யுமா இருந்தால் அவருக்கு பிணை கிடைக்கும். அதே அறிக்கை இருந்தால் மேலதிக அறிக்கை என்று தாக்கல் செய்வார்கள். அந்த 14 நாளைக்கு தாக்கல் செய்வார்கள். ஆனால் பலமையா என்ன நடக்கின்ற என்று சொன்னால், இது 2ஆம் பிரிவு எச்சரிக்கைகளை போட்டபடியால் 14 தடுப்பு காவலை வைத்திருக்கிறார்கள். ஆனால் பலமையாக நடக்கிறது என்று சொன்னால், தடுப்பு காவலை 14 நாள் வைத்துவிட்டு பலமையாக என்ன செய்வார்கள் என்றால், பாதுகாப்பு செயலாளரிடம், அமைச்சரிடம் அவர் கையெழுத்து தடுப்பு கால உத்தரவை பெறுவார்கள். 3 மாதம், ஒவ்வொரு 3 மாதமும் தடுப்பு கால உத்தரவை பெற்று 1 வருஷத்துக்கு வைத்திருக்க முடியும். இதுதான் நடக்கின்றது. ஆனால் இவரை 14 நாளுக்கு தடுப்பு, 14 நாள் சிறைச்சாலையிலே நீதிபதியின் கட்டளைகள் இருக்கின்றது. வளமையாக 14 பிறகு தடுப்பு கால உத்தரவை கொண்டு நீதிபதிக்கு வழங்கிய பிறகு அவர் தடுப்பு காவலுக்கு அனுப்பிவிடுவார். ஆக இங்கே என்ன சொன்னால், இவர்கள் எடுக்க வேண்டிய முயற்சி என்னவென்றால், இவரை இப்ப தற்பொழுது பிணையிலே எடுக்க வேண்டுமா இருந்தால், அவர்கள் எங்களுடைய, நான் வெளிப்படையாக கூறுகிறேனே, எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் இந்த விடயத்தை கவனத்தையே கொண்டு வர வேண்டிய இடத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாண்டு உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தாலும் கூட வழக்கு அது இல்லை என்று கூறவில்லை, தாக்கல் செய்யலாம். அது கால வரையறை எப்பொழுது கூற முடியாது. நான் ஏற்கனவே தீர்ப்பும் கூறியிருந்தேன். அவை தாக்கல் செய்ய முடியும். இந்த விடயத்திலே அரசியல் தலைவர்கள் விரைந்து செயற்பட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. நிச்சயமாக. ஏனென்றால் இப்பொழுது இந்த விடயம் ஒரு அரசியலாக்கப்பட்டு விட்டது தானே, இது அரசியலாக்கப்பட்டு விட்டது. ஆகவே அரசியல் இவருடைய குற்றமா இல்லையான்றது நான் விசாரணையில வழக்குல பார்த்துக் கொள்வோம். எல்லாருக்கும் அதான பிணை வழங்குங்கள். பிணை வழங்க வேண்டுமா இருந்தால் இதே சட்டத்துக்குள்ள இதே செக்ஷனுக்குள்ள அப்படி என்றால் இதே செக்ஷனுக்குள்ள வேற அட்டர்னி ஜெனரல் நேரடியாக அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யணும். தனக்கு பிணை வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்ற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தால் மட்டும் நீதிமன்றத்திலே சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல், அது சட்டமாதிப திணைக்களத்தின் சார்பில் ஒரு பிரதிநிதி இது தொடர்பில் நமக்கு ஆட்சேபனை இல்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இல்ல, பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தேவையில்லை. அது வழக்கிலே பொறுத்த வரைக்கும், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சட்டமாதிபர் போலீசாருக்கு ஒரு அறிவித்தல கொடுக்க முடியும். அதனைத்தான் உங்களிடம் முன்னர் கேட்டிருந்தேன். இந்த விடயத்திலே இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி நிலை அல்லது நாட்டிலே ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இப்போதைய சூழ்நிலையில் ஒரு நெகிழ்வுத்தன்மையை சட்டமாதிபர் கடைபிடிக்கலாமா? நிச்சயமா, அதைத்தான் நான் கூறுகிறேன். இப்ப நெகிழ்வுத்தன்மை கடைபிடிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். சும்மா இருந்தா நெகிழ்வுத்தன்மை வராது. 14 நாள் போகும். ஆகவே நான் என்ன கூற வருகிறேன் என்று சொன்னால், சட்டமாதிபர் திணைக்களத்திலே அதை கையாள்வது போலீசார் அதிகமாக தங்களுடைய விசாரணைக்கு பிறகு, அந்த பயங்கரவாத சட்டமாக இருந்தால் நிச்சயமாக விசாரணைக்கு பிறகு அவர்கள் சட்டமாதிபரை தொடர்பு கொண்டு அவருக்கு அறிக்கையை சமர்ப்பிப்பது வளமை. ஆனா இந்த வழக்கத்தை பொறுத்தவரைக்கும் இவர்கள் முயற்சி தான் வெற்றி அளிக்க வேண்டும்.
சும்மா அறிக்கை விட்டுக் கொண்டிருப்பதில் இந்த பலனும் இல்லை. ஒரு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியின் கீழே, அந்த முயற்சி அடிப்படையிலே சட்டமா அதிபர் ஒரு திருப்திப்பட்டு இதை ஒரு குறை வழங்க வேண்டும் என்று கூறினால் செக்ஷன் மாற்றவும் தேவையில்லை. அவர் அந்த திணை வழங்க சம்மதத்தை அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். போலீசாருக்கு ஒரு பிரதியும் நீதிமன்றத்துக்கு ஒரு பிரதியும் அனுப்ப வேண்டும். அவை அடுத்த வழக்கு வரும் பொழுது போலீசார் இந்த நீதிமன்றத்தில் அந்த பிரதி இருக்கும். ஒருவேளை அந்த நகர்வு தான் இனிவரப்போகின்ற நாட்களில் இடம்பெறப் போகிறதோ அல்லது இடம்பெற்று விட்டனவோ தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ? நிச்சயமாக நகர்வு இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. நான் நினைக்கின்றேன், இந்த செவ்வியில் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது நான் நினைக்கின்றேன், என்னுடைய அனுபவத்துக்கு எட்டிய வகையில் என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த போதும் ஒரு சில வழக்குகளை நேரடியாக பார்த்தவன், அதன் பின்னரும் பார்த்திருக்கின்றேன். அதன் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 56 பொது நபர்கள் அந்த தொல்லியல் அடையாளங்களை சேதப்படுத்திய வழக்கில், தொல்லியல் சேதப்படுத்தினால் உங்களுக்கு தெரியும் எவ்வாறான கடுமையான சட்டம் என்று, அதிலும் இந்த தொல்லியல் திணைக்களம் ஒரு நிகழ்வு போக்கை கடைபிடித்தது. எனவே இந்த இளைஞன் விடயத்திலும் சட்டமாதிப திணைக்களம் இப்போது அந்த முடிவை எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வருகின்ற வாரம் ஒரு சிறப்பு வழக்காக நீதிமன்றத்தில் இவை எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த இளைஞனுக்கான பிணைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அல்லவா? நிச்சயமாக இருக்கும், இல்லைன்னு கூட முடியாது. என்றால் பழமையாக இது நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதிரி கைது செய்த போட்டது பிறகு நான் கூறிய வழக்குகள் அனைத்துமே அப்படித்தான். பயங்கர தடுப்பு சட்ட பிரிவினர் கைது செய்து போட்டு அவர்கள் 100வது பிரிவுக்குள்ள போட மாட்டார்கள். ஆனா அவர்கள் போட அந்த 100வது பிரிவுக்குள்ள அவர் வருவதற்கு காரணம் ஒரு அழுத்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இது தொழில் ரகசியம் இல்லை, இது வெளிப்படையா தெரிய வேண்டும். ஒரு பயங்கர தடை பிரிவு என்று ஒரு பிரிவு வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய செவ்வியின் அடிப்படையில் 2 விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றோம். இந்த இளைஞனின் கைது தொடர்பில் அல்லது விடுதலை தொடர்பில் உடனடியாக அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதியை அல்லது சட்டமாதிப திணைக்களத்தின் சட்டமாதிபரை கூட்டாக அவசர கடிதத்துடன் சந்தித்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்துவது. 2வது விடயம் நாம் இப்போது உரையாடியது, அந்த விடயங்களில் இவர்கள் அந்த முயற்சியை எடுக்கின்ற போது சட்டமாதிப திணைக்களமோ ஜனாதிபதியோ இந்த விடயங்களில் பெரிய அளவிலே ஆட்சேபனை தெரிவிக்காத ஒரு நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் உங்களிடம் இந்த விடயத்தை பார்க்கின்ற போது அவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கடந்த கால வழக்குகளை அடிப்படையாக கொண்டு அந்த சூழ்நிலை இதில் நிகழலாம் என்று எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக இந்த விடயத்திலே ஒரு பொதுவான ஒரு எங்களுடைய அரசியலுக்கு அப்பால், அரசியல் அல்ல இது, இதிலே அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் இது மனிதனுடைய தனிமனிதனுடைய, அதாவது எலிக்கு மரணம் பூனைக்கு கொண்டாட்டம் என்றது போல் அந்த இளைஞரின் கைது சில பேருக்கு என்று ஒரு கொண்டாட்டமாகத்தான் மாறி இருக்கின்றது என்று காணொளிகள் வெளியிடுவதும் திரைக்கதை வசனங்கள் வெளியிடுவதும். ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், தனிப்பட்ட ரீதியில் நான் கூற வேண்டிய விஷயம்தான், எங்களுக்கு எதிரி வெளியே இல்லை, தமிழ் இனத்துக்கு எதிரி உள்ளேதான் இருக்கிறார். அது மட்டும் என்னால் கருத முடியும். அதை புரிந்து கொண்டால் சரி. பல விடயங்களை பேசி இருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவுறுத்தல் அல்லது உங்களுடைய ஆலோசனையின்படி இந்த வழக்குகளை கையாளுகின்ற பட்சத்தில் வெகு விரைவிலே அந்த இளைஞன் விடுதலையாகி அவருடைய தாயாரோடும் குடும்பத்தாரோடும் இணைந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறேன். மிகவும் பெருமதியான நேரத்திலே முக்கியமான வழிகாட்டலை தமிழ் இனத்துக்கு வழங்கியதற்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.